அண்ணா எஸ்எஸ்சி ஜிடி பிடிக்கலன்னா வீட்டுக்கு வந்துடலாமா? கண்டிப்பாக வந்துடலாங்க. ஆனால் நீங்கள் அமௌண்ட் பே பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, நீங்கள் இப்போ ரிசல்ட் கிளியர் பண்ணுறீங்க, கிளியர் பண்ணி ஜாயின் பண்ணுறீங்க, ஜாயினிங் டேட் வரும். நீங்கள் ஜாயினிங்லேருந்தே உங்களுக்கு சேலரி ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் இப்போ 10th ஜாயின் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 10th சேலரி ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் என்ரோல் பண்ணுவீங்க, உங்களோட 10 ஃபிங்கர்ஸ் என்ரோல் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிக்கல, இல்லை எனக்கு இது செட் ஆகாதுன்னு தெரிஞ்சதுன்னா மேபி சில இடத்துல 1 வீக் ஆர் 5 days 10 days ஆகலாம். அதுக்கு முன்னாடியே நீங்கள் உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் அண்ட் பாஸ்புக் எல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நீங்கள் வேணான்னு வந்தோன்னா வரலாம். இந்த அமௌண்ட் பே பண்ண வேண்டியதில்லை. பட் நீங்கள் ஒன்ஸ் ஃபிங்கர் பிரிண்ட் என்ரோல் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அமௌண்ட் கட்டி தான் வெளியே வர முடியும். உங்கள் நோட்டிஃபிகேஷன்லேயே பார்ப்பீங்க, விச் எவர் இஸ் ஹையர், உங்கள் 3 months சேலரி இல்லைனா நீங்கள் இருந்த ட்ரைனிங் காஸ்ட் எந்த இது அதிகமாக இருக்கும், நீங்கள் அந்த அமௌண்ட் கட்டி தான் ஆகணும். எஸ்எஸ்சி ஜிடி பொறுத்த வரைக்கும் நீங்கள் 3 months சேலரி அரௌண்ட் 75 to 80 வரும். நீங்கள் இந்த அமௌண்ட் கட்டி தான் நீங்கள் ஒன்ஸ் என்ரோல் ஆகிட்டீங்கன்னா வெளியே வர முடியும். ஸோ அதை மைண்ட்லேயே வச்சு முன்னவே நீங்கள் இதுக்கு வேறு ஏதாவது எக்ஸாம்ஸ் இருக்குது, எனக்கு ரிசல்ட் வர மாதிரி இருக்குதுன்னா நீங்கள் எஸ்எஸ்சி ஜிடி போகிறத அவாய்ட் பண்ணுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கிளியர் பண்ணுங்கள், ஃபிசிக்கல் அண்ட் ரிசல்ட் எல்லாம் வரட்டும், அதுக்கப்புறம் அதை பற்றி யோசிக்கலாம்.